ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு ஒரு ஸ்டஃப்டு பரோட்டா பண்ணலாம். அதுக்கு காலிஃப்ளவரை நல்லா துருவி வச்சுக்கோங்க. ஒரு ஆனியனையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வானலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது கூட கரம் மசாலா 1 ஸ்பூனும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் அது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சப்பாத்திக்கு நான் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா மெலிசாவே திரட்டிக்கோங்க. உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதால கொஞ்சம் நல்லா மெலிசாக திரட்டினிங்கன்னா நல்லாயிருக்கும். தனித்தனியாக 2 சப்பாத்தியாக செஞ்சு வச்சுட்டு உள்ளே இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுக்கிட்டு அது மேலே கொஞ்சம் சீஸ் வச்சிங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சு சைடில் இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் எதாவது பண்ணிக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம கொடுத்து விடலாம். இது கூட கொஞ்சம் சாஸ் வச்சு கொடுத்தாலே போதும். குழந்தைங்களுக்கோட லஞ்ச் பாக்ஸும் ரெடி ஆகிடும். இதில் கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சப்பாத்தியை 2 சைடும் கொஞ்சம் சிம்லே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. உள்ள சீஸ்லாம் போட்டிருக்கிறதால குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாகவே சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.